Hello friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல Zohoல இருந்து 2 ரெக்யர்மென்ட் போட்டிருக்காங்க. அத பத்தின வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து Zohoக்கு அப்ளை பண்ணணும் இல்லை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஜோஹோக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ட்ரீம் கம்பெனியாக இருக்கும். ஸோ ஆனால் அதுக்கு நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெக்யர்மெண்ட் இப்போ போட்டுகிட்டே இருக்காங்க, அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோல ஃப்ரெஷருக்கான ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல போட்டிருக்காங்க. லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசியில் வந்து டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அதோட நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3rd ரவுண்ட் வரைக்கும் ஆக்சுவலாக போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்துட்டாங்க. ஸோ ஆனாலும் அவங்க கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியரில் சென்னையில் செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்க எப்படி இன்டர்வியூ இருந்துச்சு அப்படின்ற டீட்டெயிலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது 2 ரெக்யர்மெண்ட் இப்போ ஜோஹோவில். ஒன்று ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் போட்டிருக்காங்க. இன்னொன்று சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு தனியாகவே ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றின தான் பார்க்க போகிறோம். இன்னொன்று இப்போ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கோ இல்லை வெப் டெவலப்பர் ரோலுக்கோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்களா இருக்கலாம், எனக்கு வந்து ப்ரோக்ராமிங்கில் நாலேஜ் இல்லை, நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. இங்கே மெயினாக பைத்தான் ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங்க்கு நிறைய ஓப்பனிங்ஸ் வந்துட்டுருக்கு. அடுத்து பூமிங்கில் வரப்போகிற ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுற ஒரு ஃபீல்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். அதை நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் மற்ற இடத்துல நிறைய ஃபீஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பட் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்ட் ட்ரைனிங் ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு லெஸ் அமௌண்ட்டில் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். இன்னொன்று ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான கோர்சஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், இதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இது வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லலாம். ஓகே, இது நீங்கள் வந்து இது சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் தான். ஆக்சுவலாக நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டியூஷன். உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கைடன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி ஜோகோ, ஹெச்எல், டிசிஎஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அட்டாஸு, அப்புறம் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி பிகே சிஸ்டமில் என்னோட ஃபர்ஸ்ட் பேட்சில் 3 இயர்ஸ் முன்னாடி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸு 10 மெம்பர்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாகவே நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி தரோம். ஓகே, இப்போ இதை அப்ளை பண்ணுறதுக்கு 2 லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கணும், கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹியரிங் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு. இது ஆஸ் யூஷுவல் எப்போதுமே வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு அவங்க கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் தான். ரைட் வெல் டிசைன் அண்ட் எஃபிஷியன்ட் கோடு எழுத தெரிஞ்சிருக்கணும். அது வந்து நீ எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கான்ட்ரிபியூட் இன் ஆல் ஃபேஸஸ் ஆஃப் ப்ராடக்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், நாலேஜ் இன் C++, ஜாவா ஆர் எனி ஊப்ஸ் பேஸ்டு லாங்குவேஜஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா C ஆப்டிடியூடும் மேக்ஸ் ஆப்டிடியூடு தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜோஹோவில் மட்டும் தான் இன்னுமே C வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு காம்ப்ளிகேட்டட்னா ஸோ அந்த C தெரிஞ்சிருந்தா அப்படின்னா நீங்கள் எல்லா லாங்குவேஜ்லையும் ஈஸியாக கற்றுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக C வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. செகண்ட், தேர்ட் ரவுண்டுக்கெலாம் நீங்கள் வந்து பைத்தான் யூஸ் பண்ணியே பண்ணலாம். ஏன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது பைத்தானில் தான் செகண்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க. சில பேரை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜாவாவில் தான் எழுதணும், இல்லை இந்த சியில் தான் எழுதணும்னு சொல்லியிருப்பாங்க. சில பேர் வந்து எனக்கு அதில் தெரியாது அப்படின்னா பைத்தானில் எழுதி 3rd ரவுண்டுமே வந்து போயிருக்காங்க. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே இதை அப்ளை பண்ணியிருப்பீங்க. டீட்டெயில் வந்து இருக்கும். உங்களோட ஃபுல் நேம் கொடுங்க, இமெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பர், காலேஜ் நேமு, டிபார்ட்மெண்ட், எந்த இயர் பாஸ்ட் அவுட்டு, இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க. இல்லை அப்படின்னா ஃப்ரெஷர், அவங்களே வந்து 0 to 2 இயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ்க்கு உள்ளவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ் கொடுங்க, எந்த ஸ்டேட்டு, உங்களோட ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறத விட என்ன அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்பலாம் காம்ப்ளிகேட்டடாலாம் இல்லை. முன்னாடிலாம் ஆன்லைனில் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ சார்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இப்போ ஈஸியாக தான் இருக்குது. நான் அந்த செகண்ட் ரவுண்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, 3rd ரவுண்ட்லாம் என்னென்ன இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோ ஃப்ரெஷர்ஸ் ஆஃப் கேம்பஸ் கோயம்புத்தூர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலு. இதுவுமே வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக நீங்கள் வந்து
கோடு எழுத தெரியணும். எப்போவுமே கேட்குறது என்ன அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ரெக்யர்டு ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ராங் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் ரீசனிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எக்ஸலண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் இருக்கணும். அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸு, லாஜிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் எப்படி ஒரு ப்ராப்ளம் லாஜிக்காக அந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஃப்ளோ அப்படின்றது நீங்கள் காம்ப்ளிகேட்டடான ப்ரோக்ராமையும் சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் அதுக்கு. டிசைர்டு கேண்டிடேட் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி, எம்சிஏ, ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, பிசிஏ, எம்சிஏ முடிச்சவங்க, ஆக்சுவலாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் முடித்தவங்களே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். ஏன்னா ஜோஹோவில் மட்டும்தான் எனி டிகிரி முடித்தவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்ஸ், மேக்ஸ் முடிச்சிருக்கிறவங்களும் நீங்கள் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேவா? அது பைத்தானாக இருக்கட்டும், இல்லை சியாக இருக்கட்டும், ஜாவா கற்றுக்கணும், இல்லை டேட்டா சயின்ஸ் என்னனாலும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். கேண்டிடேட்ஸ் வந்து 2020-2021 ஆர்ட் சயின்ஸ் கேன் பி அலோன் அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இஃப் யூ ஆர் ஸ்டூடெண்ட் கிராஜுவேட்டட் இன் 2023 வந்து நாட் அலோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. 2023 பேட்சாக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஓகே. ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி ரிசீவிங் a detailed call letter mail regarding the test date to ப்ராசஸ் ஷெட்யூல் பற்றி உங்களுக்கு மெயில் அனுப்புவோன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் நேம் கொடுங்க, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஜெண்டர் என்னன்னு கொடுங்க, கரண்ட் லொக்கேஷன் எங்கன்றதை மென்ஷன் பண்ணுங்கள், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஸ்ட்ரீம், ஆக்சுவலாக பிஇனா பிஇயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸா ஐடியா அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி பிஇயுமே அப்ளை பண்ணலாம் இதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த இயர் ஆஃப் கிராஜுவேஷனு, டோட்டல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, எவ்வளோ கரண்ட் சிடிசி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க, எக்ஸ்பெக்டட் எவ்வளோ வேணும், என்னென்ன ஸ்கில் செட்ஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் கொடுக்கலாம். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா C++, ஜாவா, பைத்தான் எல்லாமே இப்போ C# எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் இருக்குது. ரெஸ்யூமை அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணுறதோட நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பிஎஸ்சி, பிஏ முடித்தவங்க எனக்கு ப்ரோக்ராமிங் போகணும், நான் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு போகணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் தென்காசியில் நியர் டு பிளேஸாக இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாலும் ஆன்லைன் கோர்சஸ் ஆக்சுவலாக இப்போ தான் ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மேபி நெக்ஸ்ட் மந்த்து October 15 அந்த மாதிரி அடுத்த ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆன்லைனுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆன்லைன் பேட்ச் பைத்தான் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். பாய், டேக் கேர். வில் see you on next video.